தேவனுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11வது அதிகாரம் அதன் 36வது வசனத்திலிருந்து 42 வரையிலான வசனங்கள். இந்த பகுதியிலிருந்து தான் நமக்கான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே 36வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே, கிரேக்க மொழியிலே தொட்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். தபித்தாள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் பெண்மான் என்பதாகும். அவள் நற்கிரியைகளையும் நற்செயல்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அல்ல, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அடுத்து 37வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். மரணம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒன்று. ஆனாலும் எல்லா மனிதர்களும் வியாதிப்பட்டு மரிப்பார்கள், வியாதிப்பட்டுதான் மரிப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. மரணம் என்பது பல விதங்களில் வரும், ஆனால் மரணம் சம்பவிக்கும் உண்மைதான். ஆனால் இங்கே இந்த பெண்மணி வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். சீஷி, கவனிக்க வேண்டும், ஒரு சாதாரண விசுவாசி அல்ல, கிறிஸ்தவ விசுவாசி அல்ல, சீஷியாக இருந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றின நபர் என்பதுதான் சீஷி என்பதற்கான பொருள். மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட அம்மையார் இங்கே வியாதிப்பட்டு மரிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை ஏன் இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு உள்ள சில கிறிஸ்தவ தலைவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன போதிக்கிறார்கள்? நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், கிறிஸ்துவை விசுவாசித்தால் உனக்கு நோய்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது தவறான, மடத்தனமான, முட்டாள்தனமான போதனை என்பதை நாம் நம்முடைய நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அற்புதம் செய்கின்ற அற்புத ஊழியர்கள் என்றே சில கூட்டத்தினர் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து அற்புதத்தை பற்றி பேசுகிற ஊழியக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய கண் பார்வைக்காக கண்ணாடிகளை அணிந்திருக்கிறார்கள். நகைச்சுவையாக இருக்கிறது. காரணம் என்னவெனில், கண் தெரியாமல் போவது, கண் மங்குவது கூட ஒரு வியாதிதான். ஆகவே அற்புதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், இயேசுவை விசுவாசித்தால் உன் நோய்கள் எல்லாம் போய்விட வேண்டும், உனக்கு நோய்களே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் கண்ணாடிகளை அணிந்திருக்கிறார்கள் என்பது நகைச்சுவையாக இருக்கிறது என்பதை நம்முடைய நினைவில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஒன்றை ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும், விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நேர்மையாக வாழ்ந்தாலும், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாலும், மிகுதியாய் நற்காரியங்களை செய்தாலும், தேவன் நோய்களை அனுமதித்தார் என்று சொன்னால் நமக்கும் நோய்கள் வரலாம். அந்த நோயின் மூலமாக நாம் மரணமடையவும் செய்யலாம் என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நோய்களே வரக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பகுதி ஆதாரம். அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள், ஒரு சீஷி. ஆகவே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள் எப்படியாக கிறிஸ்தவ கூட்டத்தை, கிறிஸ்தவ மக்களை தவறான பாதைகளுக்கு, விசுவாசத்திற்கு வழிநடத்துகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு யாருக்காவது நோய்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு அதை அனுமதித்திருக்கிறார். அதன் மூலம் ஏதோ ஒரு நன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்படியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்பட வேண்டாம். மற்ற கிறிஸ்தவர்கள் கூட என்ன இவளுக்கு அல்லது இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை தேவன் அனுமதித்திருக்கிறார், விசுவாச குறைவோ, பாவம் செய்து விட்டார்களோ, தவறு செய்து விட்டார்களோ என்று ஏதாவது மதியீனமாக பேசி தெரியலாம். அதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு அதை அனுமதித்திருந்தால் எல்லாம் நன்மைக்கே. ஆகவே நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த நோயோடு கூட இன்னும் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் என்பதை
திட்டம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் 38 யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். 39 பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த விதவைகள் எல்லாரும் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த தொட்காலின் மூலமாக உதவிகளை பெற்றவர்கள், நன்மைகளை அனுபவித்தவர்கள். இன்னும் இவர்களை இன்னொரு பெயரில் கூட நாம் அழைக்க முடியும். அதாவது பிரசங்கி 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது போல துக்கம் கொண்டாடுகிறவர்கள். இந்த விதவைகள், அந்த அம்மாளின் மூலமாக நன்மையை பெற்ற இந்த விதவைகள் துக்கம் கொண்டாடுகிறவர்களாக இந்த இடத்தில் நிற்கிறார்கள். அந்த துக்கம் கொண்டாடுகிறவர்கள் தான் என்னத்தை காண்பிக்கிறார்கள்? அந்த அம்மா உயிரோடு இருந்தபோது இவங்களுக்கு தச்சு கொடுத்திருப்பாங்கல்ல ஆடைகள், அதை காண்பித்து அழுகிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நன்மை செய்தாங்க என்பதற்கு சாட்சிகளாக அந்த இடத்துல நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம ஒரு நாள் மரிக்கத்தான் போறோம். மரிக்கும் பொழுது நமக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வருவார்கள், கண்டிப்பாக வருவார்கள், வரத்தான் போகிறார்கள். அவர்கள் இவ்விதமாக நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? இருக்கும் பொழுது இவர் பிரயோஜனமாக வாழ்ந்தார், எங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்தார், இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக வாழ்ந்தார் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேக அந்த அடக்க நிகழ்வுகளில் ஒரு 100% பொய்யான சாட்சிகள் தான். சில இடங்களில் நானும் அதிலே பங்கு கொண்டிருக்கிறேன். சிலர் செய்யாத, அவர்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை எல்லாம் பெருமைக்காக ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை எல்லாம் சொல்லுகின்ற காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். உண்மை. ஆனால் இங்கே சிந்திக்க வேண்டும். உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் மரிக்கும் பொழுது அநேகர் தேவ மகிமைக்காக சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்வார்களா என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள நிலையில் இந்த அம்மா வாழ்ந்தாங்க. ஏன் வாழ்ந்தாங்க? அதற்கான பதில், அவங்க சீஷியா இருந்தாங்க. ஏதோ ஒரு விசுவாசி அல்ல, சீஷியாக இருந்தாங்க. நாமளும் சீஷிகளாகவும் சீடர்களாகவும் இருந்தால்தான் நாம் மரிக்கும் நாளிலே நமக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் நம்மை குறித்து உண்மையான சாட்சியை தேவ மகிமைக்காக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, சிந்திக்கணும். இன்னைக்கு நம்முடைய பிரசங்கங்கள்ல அந்த காலத்துல இவர் இப்படி செஞ்சாரு, அந்த காலத்துல இந்த கிறிஸ்தவ மிஷனர் இப்படி செஞ்சாரு, அவர் இப்படி செஞ்சாருன்னே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசணும், தப்பு இல்லை. ஆனா நம்ம மரித்த பிறகு நம்மை குறித்து யாராவது பிரசங்கங்கள்ல இந்த சகோதரர் இப்படி வாழ்ந்தார், இப்படி செய்தார் என்று தேவ மகிமைக்காக சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகு வரும் காலங்களில் கடந்த காலத்தில் வாழ்ந்த நம்மை குறித்து தேவ மகிமைக்காக மற்றவர்கள் சாட்சி பகர முடியுமா என்பதை இந்த நிகழ்காலத்தில் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்போம். வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்முடைய குறைகள் நமக்கு தெரியும். தெரிந்தால்தான் அவற்றை சரி செய்ய முடியும். அடுத்த 40வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பிரியமானவர்களே, இது ஓர் அற்புதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வாக இருக்கிறது. உண்மைதான். ஆகிலும் நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைக்கு சாத்தியமா? நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டில் சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். இது சாத்தியமா இல்லையா என்பதை விட இந்த நிகழ்வு ஏன் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டாலே இதற்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும். பிரியமானவர்களே,
42வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. இந்த தபித்தாளின் சரீர உயிர்ப்பு யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டிலே தேவன் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்களின் மூலமாக தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி அநேகர் தம்மை விசுவாசிக்கவும் சபையில் சேர்க்கப்படவும் சித்தமுள்ளவராயிருந்தார். ஆகவேதான் அவர் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக அற்புதங்களை அந்நாட்களில், முக்கியமாக முதல் நூற்றாண்டுகளிலே அப்போஸ்தலர்களின் கைகளின் மூலமாக செய்தார். புரிந்து கொள்ள வேண்டும், சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அநேகர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அனுப்பின பிதாவை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தன. ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. நம்ம எந்த அடக்க ஆராதனைகளிலும் அல்லது அடக்க கூட்டங்களிலும் என்ன செய்வது கிடையாது. இவங்க இப்போ உயிரோட வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. அதற்கு அவசியமும் இல்லை. ஒருவர் மரித்தது என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், அவ்வளவுதான். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு தேவ மகிமைக்காக தேவனுடைய நாமத்தினால அவங்கள விதைத்து விட்டு வருவது, அடக்கம் செய்து விட்டு வருவதுதான் நல்ல ஒரு மனப்பாங்கு. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லல, அவசியம் இல்லை. அவசியம் இல்லாதது எதற்கு சாத்தியம் இல்லையான்னு கேட்கணும், தேவையில்லை. ஆகவே இங்கே நமக்கான பாடம் என்ன? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன வரும்? வியாதி வரும். தேவன் அனுமதிக்கலாம். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக, நம்முடைய இந்த வாழ்நாள் காலத்துல தேவனுக்காக தேவனுடைய நாமத்தினால நற்காரியங்களை, தர்மங்களை செய்கிறோமா? நம்ம மரிக்கும் பொழுது துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வந்து உண்மையாக நம்மை குறித்து தேவநாம மகிமைக்கென்று சாட்சி சொல்ல முடியுமா? நாம் மரித்தாலும் தேவனுக்காக சாட்சி பகருகிறவர்களாக இருக்க முடியுமா என்பதுதான் இந்த பகுதியிலிருந்து நமக்கான நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வோம். தேவ மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.